அஞ்சாவது நாள் நான் போனேன், 4வது நாள் முதலமைச்சரை சந்திச்சோம். தொடர்ந்து 7வது நாள் இருந்து 13வது நாள் வரைக்கும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பில் இருந்தோம். அமைச்சரோடு பேசணும், மேயர் அவர்களோடு பேசினேன், சேகர்பாபு அவர்களோடு பேசினோம், முதலமைச்சரோடு பேசுவது மட்டும் இல்லாமல் அது தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசணும். தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனார்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்னு இதை வச்சு அரசியல் பண்ணது அற்புதமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. இதையும் அவங்க அரசு ஆராயத்துக்கு தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதாக இருக்கு. அடுத்து இன்னும் தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மை தலித்துகளா இருக்கிறாங்க, அதனால தலித்துகள் அந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏற்படுகிறது. எல்லோருக்குமான பிரச்சனையே இது அதிமுக போராடுறது. அந்த 11 நாள் என்ன பண்ணாங்க, கடைசி நாள் போலீஸ் போய் அவங்க கை வைக்கணும், எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்களா, அதுக்கு என்ன வந்து